நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சுகம், இன்னைக்கு நான் சுகமா இருக்கேன், பார்க்க கிளாமரா இருக்கலாம். நாளைக்கு ஒரு பலவீனம் வந்ததுன்னு வைங்களேன், ஆளு தெரியாம நான் மாறிடுவேன். நாங்க எத்தனையோ பேரை பார்க்கிறோம்மா, முந்தின நாட்கள்ல பார்க்கும்போது நெஞ்ச நிமித்தி அழகா நடந்தவங்க ஒரு வாரம் பலவீனப்பட்ட போது ஆளுக்கு முகமும் ரூபமும் தெரியாம ஆளு யாருன்னு கேட்டுட்டு நிக்கிறோம். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்கு ஒரு செகண்ட் போதும். நம்மளை தேவன் பலனாய் கத்த நடத்திட்டு இருக்கும் போது தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி தெய்வ பாதத்தில் விழுந்து கிடக்கணும். இது உங்களுக்காய் கத்தர் ஏற்படுத்தின நாட்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெளிநாட்டிலிருந்து எனக்கு நன்மை வருது, உள்நாட்டிலிருந்து எனக்கு நன்மை வருது, எனக்கு ரப்பர்லேருந்து நன்மை வருது, சோத்திரம் இதிலிருந்து நன்மை வருது. யாருக்கு நன்மை வராட்டாலும் எனக்கு நன்மை வரும்னு பகல் கனவு காணக்கூடாது. தெய்வம் தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் தருவதற்கு தேவ சமூகத்தில் நான் விழுந்து கிடக்க வேண்டும். அல்லேலூயா.